இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் 15 நாடுகள் மட்டும்தான் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 2025 வச்சிருக்காங்க. அந்த வரிசையில 22 விமானம் தாங்கி போர்க்கப்பல் உலகத்துல இப்ப கரண்ட்ல அவைலபிள் இருக்கு. அதுல முக்கியமா US 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல், சைனா 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல், ஆனா இந்தியா 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் வச்சிருக்கு. ஆனா வருங்காலத்துல இந்தியா சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இது எல்லா பகுதியுமே நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா மூன்றாவது முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பல் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. ஏன் இது இந்தியாவுக்கு தேவைப்படுது, வருங்காலத்துல எந்த மாதிரி உலக அரசியல் மாறப்போகுது, இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா நிலப்பரப்பை தாண்டி கடற்பரப்பை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய ஒரு முக்கியமான கடமையா இருக்கு. ஆக்சுவலா இந்தியா 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல கரண்ட்ல அவைலபிள் வச்சிருக்காங்க. ஒன்னு INS விக்ராந்த், இன்னொன்னு INS விக்ரமாதித்யா. ஆக்சுவலா இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஈஸ்டர்ன் கமாண்டையும் பாத்துக்கணும், வெஸ்டர்ன் கமாண்டையும் பாத்துக்கணும். ஆக்சுவலா 2 பகுதியை நான் ஈஸியா பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் வருஷம் பூரா 365 நாளும் நம்ம இதை வச்சுட்டு எதிரியை அழிக்க முடியுமா, பாதுகாக்க முடியுமா நம்மள அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது 1 மாசம் 2 மாசத்துல முடியறது கிடையாது. கிட்டத்தட்ட 12 to 18 மாசம் டைம் எடுக்கும். கரெக்டா சொல்லணும்னா 1.5 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸ்டர்ன் கமாண்டையும் பாத்துக்கணும், வெஸ்டர்ன் கமாண்டையும் பாத்துக்கணும். கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் ஃபுல்லா எல்லா பகுதியும் பாத்துக்கணும். இது மட்டும் நம்முடைய வேலை கிடையாது. நம்ம எல்லை பகுதியை தாண்டி வாணிபம் செய்யறது அப்படிங்கிறது 90% நம்ம கடல் வழியா தான் பண்றோம். அதையும் நம்ம பாதுகாக்கணும். அதை தாண்டி மலக்கா ஜலசந்தி இந்த மாதிரி நிறைய முக்கியமான கடல் ரூட்லாம் இருக்கு. அந்த மாதிரி பகுதியும் நம்ம கண்காணிக்கணும். இதுதான் நம்முடைய ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. அதனால 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படிங்கிறது கரண்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு ஒரு நிறைய பிரச்சனை கொடுக்க அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை தயாரிக்கணும் அப்படின்னா சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும். அவ்வளவு தூரம் இதுக்கு உழைச்சா மட்டும்தான் நம்ம தயாரிக்க முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈஸியா பில்ட் பண்ண முடியாது. இதை கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் ஆல்ரெடி இதை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு. அதுவும் பர்டிகுலரா INS விக்ராந்த். இப்ப இந்தியா 3வது முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் தான், அவங்க தான் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்க ஒரு நிறுவனம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்தா தான் நம்ம பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆக்சுவலா சைனாட்ட 3 முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. அது இந்தியாவோட பல மடங்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்லாம் ஜஸ்ட் ஒரு 45,000 டன் அளவுக்கு தான் விமானத்தையே தாங்க முடியும். ஆனா சைனாட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட 80,000 டன் தாங்குற அளவுக்கு படு பிரம்மாண்டமா ஆல்ரெடி தயாரிச்சு வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான பியூட்டி அப்படின்னா அவங்க 4வது முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பலை தயாரிக்க போறாங்க. அது எப்படின்னா அணுக்கரு சக்தியால இயங்கக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விமானம் தாங்கி போர்க்கப்பல். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அவங்களுடைய பிளான் என்ன இருக்குன்னா 2035 போது இன்னும் 10 வருஷத்துல அவங்க 6 விமானம் தாங்கி போர்க்கப்பலை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை அவங்க எடுத்திருக்காங்க. இந்தியா 3வது முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஏன் அப்படி நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் கமாண்டையும் கண்காணிக்கணும், ஈஸ்டர்ன் கமாண்டையும் கண்காணிக்கணும். அதுவும் பர்டிகுலரா சைனா, மியான்மர், அந்தமான் இது எல்லா பகுதியும் விசாகப்பட்டினத்துல இருந்து ஒவ்வொரு தூரமா ஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்காங்க. அதையும் தாண்டி வெஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சைடு ஃபுல்லா கவனிக்கணும். ஆக்சுவலா இது பாகிஸ்தான்ல ஆரம்பிச்சு அரேபியன் கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரி இந்த மாதிரி எல்லா பகுதியும் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சாதான் எதிரியை அட்டாக்கும் பண்ண முடியும், சமாளிக்க முடியும். ஆக்சுவலா சைனா டாக்டிக்ஸா மூவ் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா நம்மள சுத்தி இருக்க சின்ன சின்ன கண்ட்ரி எல்லாத்தையுமே அவங்க லீஸ் கெடுத்து ஒவ்வொரு பகுதியும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இலங்கையில இருக்க ஹம்மன் தோட்டா, அதையும் தாண்டி பாகிஸ்தான்ல இருக்க குவாலியர் போர்ட், கட்டார் போர்ட், அதையும் தாண்டி டிஜிபூட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்க சின்ன சின்ன போர்ட் அவங்க விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இதனால சைனா நினைச்சா ஒவ்வொரு பகுதிக்கும் ஈஸியா இந்தியாவை கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு. அந்த பகுதியும் நம்ம கண்காணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமையில் இருக்கும். அதையும் தாண்டி அடிக்கடி இந்திய பெருங்கடலுக்கு நாங்க ஆராய்ச்சி செய்ய வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சீந்தி பாக்குறதுக்கு நிறைய வேலைகளை அவங்க சைனா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால நமக்கு 3வது முக்கியமான விமானம் தாங்கி போர்க்கப்பல் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. ஆக்சுவலா சைனா ஃபர்ஸ்ட் 2012ல விமானம் தாங்கி போர்க்கப்பலை உள்ள கொண்டு இறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. 2012ல அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா 2013ல நாங்களே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை கொண்டு வருவோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள இறக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் INS விக்ரமாதித்யா.
ஆக்சுவலா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுடைய தயாரிக்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ரஷ்யாவினுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களோட உதவியோட நம்ம விமானம் தாங்கி போர்க்கப்பல அவங்கள வச்சு உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சோம். இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 45,000 டன் அளவுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலா இதுல வந்து கிட்டத்தட்ட 25 விமானத்தை வந்து இதுல கொண்டு வந்து இறக்க முடியும். அதையே தாண்டி 10 ஹெலிகாப்டரை கொண்டு வந்து இறக்க முடியும். இங்க அட் டைம்ல இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருதுன்னா எதிரி வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கலாம். அதுவும் பர்டிகுலரா MiG-29K அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானம் தான் இங்க வந்து அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த MiG-29K வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 MiG-29K அட் டைம்ல கொண்டு வந்து இறக்க முடியும். அதையும் தாண்டி இங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து 10 ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அட் டைம்ல நிறுத்த முடியும். அது எந்த வேணா ஆப்ஷனா இருக்கலாம், என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுவும் பர்டிகுலரா 10 KA-31 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது, இல்லைனா KA-28, இல்லைனா HAL துருவ், இல்லைனா MH-16R, இந்த மாதிரி எந்த ஒரு ஹெலிகாப்டர் வேணாலும் நம்மளால கொண்டு வர முடியும். அதை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு எதிரியை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ண முடியும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. அதையும் தாண்டி இங்க எந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியரை நம்ம யூஸ் பண்றோம்னா ஸ்டோபார் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இங்க பர்டிகுலரா வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டா எதிரியை வந்து தொடர்ந்து வந்து இதன் மூலமா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா அதிகம் தான். ஏன் அப்படின்னா ஒரு மணி நேரத்துல 55 கிலோமீட்டர் வந்து இந்த விமானம் தாங்கி போர் கப்பல் இத்தனை ஹெலிகாப்டர் ஏர்கிராஃப்ட் வச்சுக்கிட்டு தொடர்ந்து மூவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 10 வருஷம் போராடி நம்ம சொந்தமா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனதா INS விக்ராந்த். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 70 to 80% இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய வெயிட் பார்த்தா கிட்டத்தட்ட 45,000 டன் வந்து தாங்குற மாதிரி வந்து இந்தியா டிசைன் பண்ணிருக்காங்க. இதை யாரு டிசைன் பண்ணதுன்னா கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான தனியார் நிறுவனம் இதை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. வருங்காலத்துல TED-BF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்வின் என்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டரையும் இதுல வந்து கொண்டு வந்து நிக்க முடியும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. இதையும் தாண்டி இந்தியா வந்து ஹெலிகாப்டர் இதுல பிக்ஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா MH-16R, KA-31 துருவ், இந்த மாதிரி முக்கியமான ஹெலிகாப்டர் இதுல பிக்ஸ் பண்ற மாதிரி வந்து இதை பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா 28 நாட் வேகத்தில் இயங்கக்கூடிய சக்தி இதுல இருக்கு. ஆக்சுவலா என்னதான் வந்து இந்தியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாலும் சைனாட்ட 3 விமானம் தாங்கி போர் கப்பல் இருக்கு. அதனுடைய வெயிட் பார்த்தா கிட்டத்தட்ட 80,000 டன் முக்கியமான விமானம் தாங்கி போர் கப்பல் எல்லாமே தாங்குற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா 28 நாட்ல இருந்து 30 நாட் போற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல வந்து நிறைய முக்கியமான அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுல எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 60 ஏர்கிராப்ட கொண்டு வந்து ஒரே நேரத்துல இறக்க முடியும்னா சைனா எந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அதையும் தாண்டி இப்ப அவங்க ஒரு முக்கியமான பிளான நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது அணுசக்தியில இயங்குற மாதிரி விமானம் தாங்கி போர் கப்பல். அதுதான் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டுது. இந்தியா வந்து அதை கண்டு அஞ்சுறாங்க. நம்ம அவங்க மட்டும்தான் வந்து அணுசக்தி இயங்குற மாதிரி வந்து விமானம் தாங்கி போர் கப்பலை தயாரிப்பாங்களா என்ன? இந்தியாவும் சலைச்சவங்களை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் தான் INS விசால். இது வந்து கிட்டத்தட்ட 65,000 டன் வந்து தாங்குற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க நினைக்கிற மாதிரி அணுசக்தியா இயங்கக்கூடிய விமானம் தாங்கி போர் கப்பலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியா கொடுக்குது. கேட்டபார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியருக்காக தான் இதை வந்து முக்கியமா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து 50 இருந்து 55 விமானம் வந்து இதுல வந்து ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதையும் தாண்டி பராகைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ்ல இருந்து ஏருக்கு போய் அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பீரங்கியை இந்தியா தயாரிச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து இதுல பிக்ஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி AK-630 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கன்னும் இந்த விமானம் தாங்கி போர் கப்பல பிக்ஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த INS விசால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமானம் தாங்கி போர் கப்பல் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு நமக்கு இந்தியாவுக்காக வரப்போகுது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு 2035 இருந்து 37க்குள்ள நமக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த 10 வருஷம் சமாளிக்கிறங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது. ஏன்னா சைனா இன்னும் 10 வருஷத்துல 6 விமானம் தாங்கி போர் கப்பல் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரும். நம்மளை சுத்தி இருக்க ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லா எதுமையும் ஒண்ணு கூடி இந்தியாவை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்தியா வந்து அதுக்கெல்லாம் சளைச்சவங்க கிடையாது. நம்ம 3வது ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படிங்கிறது இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு தேவைதான். ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் வந்து இந்தியன் ஆர்மி அந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் பண்ணினாலும் இந்த சைடு நேவி சைடுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது. ஆனா இந்தியா வந்து அது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கான திறமைகள் நம்ம கிட்ட இருக்கு. அதையும் தாண்டி நம்ம AMCA
தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2 இதையும் வந்து இந்தியன் நேவியில கூடிய விரைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது எல்லாமே விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இந்தியா வந்து ஒவ்வொரு பாடமா கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே நாள்ல ஓவர் நைட்ல வந்து நம்ம பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் போட்டாதான் இந்தியா வந்து டெவலப் ஆக முடியும். அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கறத நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.